பணம் பணம் தேடி போறீங்க. நாளைக்கு அதே பணம் உங்களை தூக்கி போட்டுரும். ஏன்னா பணம் வச்சிருக்கவங்க கிட்ட மனுஷத்தனம் இருக்காது, மிருகத்தனம் தான் இருக்கும். ஏய், யாரடி மிருகம்ன்ற பிச்சைக்காரன் நாயே! ஐயோ, நல்ல வேளை நான் பேசின பேச்சுக்கு என்ன அடிக்காம விட்டாளே. சீ, நீ எல்லாம் ஒரு தங்கச்சியா? அக்கா வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தியாகம் பண்ற தங்கச்சி தாண்டி நான் பாத்திருக்கேன். ஆனா அக்கா வாழ்க்கையை பறிக்கணும்னு நினைக்கிற தங்கச்சிய இப்ப தாண்டி பாக்குறேன். பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. அதனால நான் என் தங்கச்சி சக்திய கஷ்டப்படுத்திட்டேன். பாவண்டி அவ. உன்னை பத்தி எனக்கு புரிய வைக்க போய் அவ பைத்தியம்னு பேர் வாங்கிட்டு நிக்கிறா. நீ செஞ்ச காரியத்துக்கு ஒண்ணு கொண்டு இருக்கணும். பெரியம்மாவோட முகத்துக்காகவோ கார்த்தி அண்ணாக்காவும் தான் நான் உன்னை சும்மா விடுறேன். இன்னும் ஒரு வார்த்தை நீ அவர்கிட்ட பேசின உன்னை கொன்னுடுவேன். இனிமே உன் நிழல் கூட அவர் மேல படக்கூடாது, ஜாக்கிரதை. மீனாட்சி, அத்தை, நீங்க என் மாமியார். உங்களை நான் கை நீட்டி அடிச்சா மாமியார் அடிச்ச மருமகன்னு எனக்கு தான் அசிங்க வரும். இன்னொரு வாட்டி இப்படி பண்ணீங்க, நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். சக்தி. ஹலோ ஹலோ. அண்ணி, உங்களுக்கு எத்தனை தடவை கால் பண்றது? என்னாச்சுன்னு ஏன் போன் எடுக்க மாட்டீங்க? அது இருக்கட்டும், நீ எதுக்கு இப்ப இவ்ளோ டென்ஷனா இருக்க? என்னாச்சு சக்தி? அண்ணி, நம்ம கடத்தி வச்சிருந்த டாக்டர் தப்பிச்சிட்டாங்களா அண்ணி? ஓ, இப்பதான் ரன்பீர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு. அங்க இருந்து தப்பிச்ச டாக்டர் நேரா நம்ம வீட்டுக்கு தான் வரப்போறாங்கன்னு நினைக்கிறேன். அதான் உங்ககிட்ட சொல்லி எப்படியாவது அந்த டாக்டர் வீட்டுக்குள்ள விடாம பாத்துப்பீங்கன்னு தான் ஃபோன் பண்ணேன். அண்ணி, நான் எவ்வளவு சீரியஸான விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்ன சிரிச்சிட்டு இருக்கீங்க? சக்தி, அந்த டாக்டர் இல்ல, வேற யார் வேணாலும் வரட்டும். இனிமே யார் வந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்ல. என்ன நீ சொல்றீங்க? இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சா நீயும் இப்படிதான் சொல்லுவ. என்ன நீ நடந்துச்சு சொல்லுங்க. உங்களுக்கு மருமகளா இருக்கிறது நினைச்சு எனக்கு அசிங்கமா இருக்கு. ஏய், யாரடி மிருகம்ன்ற பிச்சைக்காரன் நாயே! நீங்க என் மாமியார். உங்களை நான் கை நீட்டி அடிச்சா மாமியார் அடிச்ச மருமகன்னு எனக்கு தான் அசிங்க வரும். இன்னொரு தடவை இப்படி பண்ணீங்க, நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். இதுதான் நடந்தது. ஐயோ அண்ணி, அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்க நான் கொடுத்து வைக்கலையே, மிஸ் பண்ணிட்டேனே. அண்ணி, அக்காக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்தா. இது எல்லாமே உங்க உதவியால தான் நடந்துச்சு அண்ணி. உங்களுக்கு எப்படி நான் நன்றி சொல்றதுன்னு தெரியல அண்ணி. ஐயோ சக்தி, நான் அப்படி என்ன பெருசா பண்ணிட்டேன்? இது எல்லாமே உன்னாலதான். இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு நீ போராடுற. அதுக்கு சின்னதா ஒரு உதவி செய்ய நான் ஒரு கருவியா இருந்தேன், அவ்வளவுதான். அப்படி இல்ல அண்ணி, இதெல்லாம் நடக்குமா நடக்காதான்னு பல நாள் நான் தூங்காம யோசிச்சிருக்கேன். எப்படியாவது மாத்திரலான்னு நினைக்கும் போது அது வேற மாதிரி உல்டாவா நடக்கும். ஒரு கட்டத்துல சீப்போன்னு நான் வெறுத்து போயிருக்கேன். ஆனா இன்னைக்கு எல்லாமே உங்க உதவியால நடந்திருக்கு. முயற்சி செஞ்சா வெற்றி நிச்சயமா கிடைக்கும்னு இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் எதுக்காக இத்தனை நாள் பொறுத்திருந்தனோ அது இன்னைக்கு நடந்திருக்குன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ணி. அண்ணி, அக்கா இப்ப என்ன பண்ணுது? என்ன வழக்கம் போலதான், தப்பு பண்ணிட்டோமேன்னு ஃபீல் பண்ணி ரூம்ல உட்காந்து அழுதுட்டு இருக்கா. அண்ணி, நீங்க போய் கொஞ்சம் ஆறுதலா அக்கா கிட்ட பேசுங்க. நான் உடனே கிளம்பி வரேன். சக்தி, நீ கவலையே படாத, நீ பொறுமையா வா. மீனாட்சி கொஞ்ச நேரம் அழட்டும், அப்பதான் அவ மனசுல இருக்கிற வலி குறையும். அதுக்கப்புறம் நான் அவகிட்ட போய் பேசுறேன். மீனாட்சியை நான் பாத்துக்கிறேன், போதுமா? தேங்க்ஸ் அண்ணி. என்ன தேங்க்ஸ் சொல்லி என்ன அண்ணியம்மாக்கு பாக்குறியா? சாரி அண்ணி. இதுவும் தான்.
எனக்கு என்னவோ ஒரு மாதிரியா இருக்கு. நான் படுத்துக்கிறேனே. படுத்துக்கிறியா? மீனுக்குட்டி, இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு. ப்ளீஸ்ங்க. ஏய், கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேங்க. எங்க போறோம்? ஹனிமூனுக்கு. நான் வரல. உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு மீனாட்சி, ஆனா அதை நீ சொல்லவே மாட்டேங்கிற. உடம்புல பிரச்சனையா இல்ல மனசுல பிரச்சனையா சொல்ல மீனுக்குட்டி. மீனாட்சி, வா தாரணி. என்ன மீனாட்சி, அழுதியா? கண்ணெல்லாம் செவந்திருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல தாரணி, தூசி பட்டுருச்சுன்னு அதை தொடச்சேன், அதான் கண்ணு செவந்திருக்கு. ஓ அப்படியா? நான் கூட நீ நம்பினவங்க யாரோ உன்னை ஏமாத்திட்டாங்கன்னு நீ ஃபீல் பண்ணி அழுறியோன்னு நினைச்சேன். வெளியில இருக்கிறவங்க ஏமாத்தினா கூட பரவாயில்ல, வீட்ல இருக்கிற யாரோ உன்னை ஏமாத்திட்டாங்களோன்னு நினைச்சேன். அப்படி யாரும் உன்னை ஏமாத்தல. என்ன மீனாட்சி அப்படி பாக்குற? எல்லாமே எனக்கு தெரியும், ஆனா நீ தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு. உன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு கூட நீ தெரிஞ்சுக்காம இருக்க. எந்த ஒரு பொண்ணுமே தன்னோட அம்மாவை பத்தி குறை சொல்ல மாட்டா. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் தப்புன்னா அது ஏன் அம்மாவா இருந்தாலும் தப்பு தப்புதான். மீனாட்சி, நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றது எங்க அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்கல. ஆனா நீ வந்ததும் அவங்க மாறிட்டாங்க நினைச்ச பாரு, அதுதான் நீ பண்ண முதல் தப்பு. அவங்கள நீ நம்பினத அவங்களுக்கு சாதகமா அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. ஜாதகம் கண்டோன்னு சொல்லி உன்னை பயமுறுத்தினாங்க. பரிகாரம்னு சொல்லி உன்னையும் சுந்தரனாவையும் இப்போ வரைக்கும் பிரிச்சு வச்சிருக்காங்க. கசாப்பு கடைக்காரன ஆடு நம்புற மாதிரி நீ அவங்க சொன்னதெல்லாம் உண்மைன்னு நம்புன. ஆனா இப்போ வருத்தப்பட்டு நிக்கிற. தப்பு பண்ணிட்டேன் தாரணி, நான் தப்பு பண்ணிட்டேன். நீ இதெல்லாம் முன்னாடியே வந்து என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. சொல்லிருந்தா நீ நம்பிருப்பியா? உன்கிட்ட எத்தனை தடவை சக்தி சொல்லிருப்பா, நீ நம்பினியா? ஆமா மீனாட்சி, இது எல்லாமே சக்திக்கு தெரியும். அவ ஒவ்வொரு முறையும் உன்னை காப்பாத்த போராடினா, ஆனா நீ அவ சொன்ன எதையுமே நம்பவே இல்ல. எல்லாருமே சேர்ந்து கடைசியில அவளுக்கு பைத்தியக்கார பட்டம் தான் கொடுத்தீங்க. அதையும் உன் வாயாலே சொல்ல வச்சாங்க. இப்ப ஃபீல் பண்ணி என்ன மீனாட்சி? அன்னைக்கு நீ கூட அவளை நம்பலையே. அப்ப சக்தியோட மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். ஆனா அப்பவும் சக்தி உன் மேல கோவப்படவோ உன்னை விட்டு போகணும்னு நினைக்கல. இவங்கள பத்தி உனக்கு எல்லாத்தையுமே புரிய வச்சு உன்னை இவங்க கிட்ட இருந்து காப்பாத்தணும்னு தான் நினைச்சா. இன்னைக்கு அவ நினைச்சதை சாதிச்சிட்டா. என்ன சொல்ற தாரணி? ஆமா மீனாட்சி, எல்லா பிளானும் சக்தி போட்டதுதான். சக்தி போட்டதா? உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? நீ கர்ப்பமே இல்ல. அது கூட சக்தி போட்ட பிளான் தான். சக்தி தான் சொன்னா, நீ கர்ப்பம்னு சொன்னா நிச்சயம் எங்க அம்மா கடுப்பாவாங்க. அது மட்டும் இல்ல, சுந்தரனாவ உன்கிட்ட இருந்து பிரிக்க நினைச்ச ஐஸ்வர்யாவும் தன்னை ஏமாத்திட்டதா நினைச்சு ஃபீல் பண்ணி பிரச்சனை பண்ணுவா. அப்போ அம்மாவுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை பெருசா வெடிக்கும் போது மீனாட்சி அக்கா அதை கேட்கணும். அப்பதான் அக்காவுக்கு எல்லாமே புரியும்னு அவ சொன்னா. அதனாலதான் இப்படி ஒரு நாடகம் ஆடணும். இதுல நான் வெறும் ஆக்டிங் தான், மத்த எல்லாமே சக்தி தான். இங்க பாரு மீனாட்சி, வருத்தப்பட்டு நீ அழறத விட நீ மாறணும். நீ மாறினாதான் எல்லாரும் மாறுவாங்க. இந்த வீட்ல சந்தோஷம் வரும். உண்மையாவே இந்த வீட்ல குழந்தை சத்தம் கேட்கும்.
வெளிச்சம் வந்த உடனே இருட்டு மறைஞ்சு போற மாதிரி உன் வாழ்க்கைக்கான வெளிச்சம் சக்தி தான். அவ உன் கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. இனிமேலாவது அதை புரிஞ்சு நடந்துக்கோ மீனாட்சி. அழாத மீனாட்சி, நல்லா யோசி. இனிமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நல்லா யோசிச்சு செய். இங்க பாரு மீனாட்சி, சுந்தரனை உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிச்சு. இனிமேலும் அவனை ஏங்க வைக்காத. உன் தங்கச்சி சக்தி உன் மேல நிறைய அன்பு வச்சிருக்கா. அவளை நீ புரிஞ்சுக்கோ. உன்னை சுத்தி நிறைய சந்தோஷங்கள் இருக்கு. அதெல்லாம் ரசிச்சு வாழ. இனிமே உன் கண்ணுல இருந்து கண்ணீரே வரக்கூடாது, சரியா? ஐயோ, குட் மார்னிங் பாஸ். ஏய் என்ன பொங்கல் திருவிழாக்கு டிஆர் கெட்ட போட்ட மாதிரி சுத்திட்டு இருக்க? என்ன பாஸ் கரெக்டா கண்டுபிடிச்சாரு? பாஸ் எப்படி பாஸ் கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? யோ அதான் இந்த Dress கலரை பார்த்தாலே தெரியுது. ஆமா ஆபீஸ் டயத்துல வேலை பக்கமே எதுக்கு அப்படி சுத்திட்டு இருக்க? பாஸ் அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப சக்திமணி எங்க பாஸ் இருக்காங்க? யோ நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியா? நான் பாஸா இல்ல சத்தி மேடம் பாஸா உனக்கு? ஐயோ பாஸ், நீங்க தான் எனக்கு எப்பவுமே பாஸ், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா எனக்கு இப்போதைக்கு சக்தி மேடம் தான் பாஸ். என்னது இப்போதைக்கா? என்ன என்ன பாஸ் எல்லாத்தையும் டீடைலா அப்புறமா வந்து சொல்றேன் பாஸ், கொஞ்சம் வழி விடுங்க பாஸ் ப்ளீஸ் பாஸ். சொல்லுங்க. அவளே ஒரு அறகுறை, அந்த அறகுறை இந்த அறகுறைட்ட ஒரு வேலை கொடுத்துருக்கு. இன்னைக்கு என்ன கூத்தலாம் பண்ண போறாங்களோ? சக்தி மேடம், சக்தி மேடம், சக்தி மேடம், சக்தி மேடம், சக்தி மேடம், நான் எவ்வளவு டென்ஷனா வந்திருக்கேன், நீங்க கூட உட்கார்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. அப்புறம் வேற என்ன செய்ய சொல்ற ரன்பீர்? என்ன செய்ய சொல்றியாவா? மேடம் அந்த டாக்டர் தப்பிச்சு போயிட்டா மேடம். அதான் போன்லயே சொன்னியே. சக்தி மேடம் அடுத்து ஏதாவது பிளான் பண்ணுங்க. அந்த பொம்பளை உங்க வீட்டுக்கு போய் பிரச்சனை பண்றதுக்குள்ள எப்படியாவது வேற ஏதாவது பிளான் பண்ணுங்க மேடம். ஆ? அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல. ஏன் மேடம் வேற ஆள் வச்சு கிட்னாப் பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இனிமே அந்த பொம்பளை எங்க போய் உண்மையை சொன்னாலும் பிரச்சனையே இல்ல. ஏன்னா எந்த பிரச்சனைக்காக அந்த பொம்பளைய கிட்னாப் பண்ண சொன்னனோ அந்த பிரச்சனை இப்ப சால்வ் ஆயிடுச்சு. அப்பாடா நல்ல வேலை. எங்க அந்த பொம்பளை உங்க வீட்டுல போய் மாட்டி விட்டுருமோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். இனிமேல் பிரச்சனையே இல்ல மேடம். ஆமாமா, இனிமே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. பிரச்சனை உனக்குதான். மேடம் 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 என்ன மேடம் சொல்றீங்க? ஆமா, எப்படியும் அந்த பொம்பளை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும். அப்ப நீ தானே மாட்டுவ? ஆமா இல்ல? ஐயோ மேடம், அப்ப நான் போலீஸ்ல மாட்டிக்கோனா? மேடம் நான் வேணா போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துருவா? ஹே லூசு, அதான் கெட்டப் மாத்தி போயிருக்கல, அப்புறம் எப்படி மாட்டுவ? ஆமா இல்ல, இத மறந்துட்டேனே. ரன்பீர், நீ ஒரு மங்குனி அமைச்சர் என்பதை மணிக்கு ஒரு முறை நிரூபித்துக் கொண்டே இருக்கிறாய். சக்தி மேடம், சக்தி மேடம், சக்தி மேடம், ஒரே ஒரு நிமிஷம் மேடம். இப்போது எதுக்காக கிட்னாப் பண்ண சொன்னீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா மேடம்? அதான் பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடுச்சுல. இதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? போங்க, போய் வேலையை பாருங்க. மேடம் 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 எதுக்கு சொல்லிட்டு போங்க மேடம். ஐயோ கடவுளே, காரணம் தெரியலனா எனக்கு மண்டையே வெடிச்சிருமே. ஹலோ ஹலோ பார்ட்னர். பார்ட்னரா? யார் பாஸ் நீங்க? நானே தான் பாஸ். நேத்து நம்ம மீட் பண்ணமே, நீங்க கூட ஒரு பொம்பளைய கார்ல கிட்னாப் பண்ணிருந்தீங்களே, அப்ப கூட நான் உங்ககிட்ட ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்தனே, மறந்துட்டீங்களா? டேய் கிட்னாப்பர் நீயா? நான் எப்படா உனக்கு பார்ட்னர் ஆனே? அதான் நேத்து என்கிட்ட விசிட்டிங் கார்டு வாங்குனீங்கல்ல, அப்போவே நீங்களும் நானும் பார்ட்னர் ஆயிட்டோம் பாஸ். ஆமா, நம்ம எப்போ புது ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணலாம்? டேய் நீ மட்டும் என் கையில மாட்டினா செத்தடா. கோவப்படாதீங்க பார்ட்னர். போய்டா போனா. எல்லாம் என் நேரம். வா அண்ணி, சக்தி. அக்கா எங்க அண்ணி? அவ ரூம்ல இருக்கா. வாங்க.
சக்தி. அக்கா என்னக்கா நீ ஏங்க என்கிட்ட சாரி கேக்குற? நான் உன்கிட்ட 1000 தடவை மன்னிப்பு கேட்டா கூட, ஏன் நான் சாகர வரைக்கும் மன்னிப்பு கேட்டா கூட பத்தாத சக்தி. ஏன்னா நான் அந்த அளவுக்கு உன்னை காயப்படுத்திருக்கேன். உன்னை போய் நான் பைத்தியம்னு சொல்லிட்டேனே சக்தி, என்ன மன்னிச்சிரு சக்தி. ஐயோ அக்கா ப்ளீஸ் அக்கா, தயவு செஞ்சு அழாதக்கா. நீ அழுதா எனக்கும் அழுக வருதுக்கா. ப்ளீஸ்க்கா அக்கா, ப்ளீஸ்க்கா நீ அழாதக்கா. நீ அழுதா எனக்கு அழுக வரும். ப்ளீஸ்க்கா. இல்ல சக்தி, நான் உன்னை அவ்வளவு பெரிய வார்த்தை சொல்லிருக்க கூடாது. உன்னை போய் பைத்தியம்னு சொல்லிட்டேனே, ஏன் தப்புதான் சக்தி அது. எனக்காக நீ உன் வாழ்க்கையே தியாகம் பண்ணிருக்க, உன்னை போய் நான் பைத்தியம்னு சொல்லிட்டேனே. அக்கா விடுக்கா, இதெல்லாம் நான் பெருசாவே எடுத்துக்கல. யார் என்ன சொன்னா? நீ தானே சொன்ன. நீ சொல்லுக்கா, 1000 தடவை சொல்லுக்கா. எனக்கு அதனால கோவம் வராது, வருத்தமும் வராது. இல்ல சக்தி, எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஐஸ்வர்யாதான். நீ சொல்ல சொல்ல கேட்காம நான் அவளை இங்க தங்க வச்ச பாரு. எனக்கு இதுவும் வேணும், என்னமோ வேணும். அக்கா பரவாயில்லக்கா, விடுக்கா. இப்பவாது நீ புரிஞ்சுக்கிட்டல, எனக்கு அது போதுக்கா. நீ மாறணும் தான்க்கா இவ்வளவு தூரம் போராடின. அண்ணி வந்ததுக்கு அப்புறம் தான்க்கா எனக்கு ஒரு புது நம்பிக்கையே வந்துச்சு. இதுக்கெல்லாம் நம்ம அன்னிக்கு தான்க்கா தேங்க்ஸ் சொல்லணும். தாரணி, சக்தி, நான் ஏன் சக்தி இப்படி இருக்கேன்? என்னால தானே இது எல்லாமே. நான் ஏமாலியா இருக்கிறது தானே பிரச்சனை. அக்கா, இந்த காலத்துல நல்லது பண்றவங்களுக்கு ஏமாலின்னு பேர் வச்சிருக்காங்க. யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், நீ நீயாவே இரு. ஆனா கொஞ்சம் உஷாரா இரு. இல்லைன்னா நம்ம வாழ்க்கையை கொத்திட்டு போக ஐஸ்வர்யா மாதிரியும் அத்தை மாதிரியும் நிறைய கழுகும் ஓநாய்களும் காத்துட்டு இருக்குக்கா. சக்தி, நான் அவங்க எல்லாருக்குமே நல்லது தானே சக்தி பண்ணேன். அத்தைய இத்தனை நாள் அவங்க மக மாதிரி தானே இருந்து கவனிச்சுக்கிட்டேன். ஐஸ்வர்யாவை உன் இடத்துல வச்சு பார்த்தேனே சக்தி. எனக்கு துரோகம் பண்றதுக்கு இவங்களுக்கு எல்லாம் எப்படி சக்தி மனசு வருது? நான் தான் சொன்னேனேக்கா, இவங்கள கழுகு மாதிரியும் ஓநாய்ங்க மாதிரியும்னு. ஆனா நீ அது தெரியாம இவங்க கிட்ட பாசத்தை காட்டினதாங்க பெரிய தப்பு. என்னதான் ஓநாயும் ஆடும் ஒன்னா வளர்ந்திருந்தாலும் பசின்னு வந்தா ஓநாய் ஆட்டை தாங்க அடிச்சு தின்னும். இதுல நீ யாரு குறை சொல்வ? வெறி பிடிச்ச ஓநாயையா இல்ல ஆட்டோட குருட்டுத்தனமான நம்பிக்கையா? என்ன கேட்டா ஆட்டோட குருட்டுத்தனமான நம்பிக்கையை தான்க்கா சொல்வேன். அக்கா, ஆடு தனியா இருக்கிற வரைக்கும் தான்க்கா ஓநாய்க்கு கொண்டாட்டம். அதே ஆடு தான் கூட்டத்தோட நின்னு திரும்பி பார்த்தா போதும், ஓநாய் ஓட்டம் தான் பிடிக்கும். உனக்கு நான் இருக்க, அண்ணி இருக்காங்க, சுந்தர் இருக்காரு, சிவா இருக்காரு. இத்தனை நல்லவங்க உன் கூட இருக்கும்போது எப்படிக்கா நீ அவங்க கிட்ட போய் சேர்ந்தா? எப்படி நீ அவங்க கிட்ட மாட்டின? நமக்கு கல்யாணம் ஆன அன்னைக்கு ஜோசியர் வீட்டுக்கு வந்தப்பதான் இது எல்லாமே ஆரம்பிச்சது. ஜோசியர் அவரோட ஜாதகத்துல ஏதோ கண்டம் இருக்குன்னு அத்தை கிட்ட சொன்னத நான் எதர்ச்சியா கேட்டுட்டேன். ஆனா இப்பதான் தெரியுது சக்தி, அது எனக்காக அத்தை விரிச்ச வலைன்னு. அத்தை ஏன் சக்தி இப்படி பண்ணணும்? நானும் சுந்தரம் லவ் பண்றோட தெரிஞ்சுதானே கல்யாணத்துக்கு சம்மதிச்சாங்க. அக்கா, அவங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சாங்கன்னு யார் சொன்னா? கடைசி வரைக்கும் அவங்க கல்யாணத்தை நிறுத்துதாங்க போராடிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு நம்மள சுத்தமா பிடிக்கலக்கா. இந்த கல்யாணத்துக்கு அவங்க சம்மதிச்சதே நம்ம அம்மா. அவங்க சொல்லு சக்தி, சக்தி சொல்லு சக்தி, அம்மா என்ன பண்ணாங்க? சக்தி சொல்லு, அம்மா என்ன பண்ணாங்க? அம்மா அத்தைக்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்தப்போ அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாதான் கல்யாணத்துக்கு சம்மதிப்பேன்னு சொன்னாங்க. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், நீ சந்தோஷமா இருக்கணும்னு அம்மா அத்தை காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அத்தை இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சாங்க. அம்மா எனக்காக கால் எல்லாம் விழுந்திருக்காங்களா சக்தி?